செங்கல்பட்டில் மனைவியின் முன்னாள் காதலன் மதுபோதையில் கணவனை தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மேடவாக்கம் அடுத்த மயிலை பாலாஜி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் உமாபதி. இவரது மனைவி சங்கரி. இவர்கள் அதே பகுதியில் ஃபேன்சி கடை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் 2 ஆண்டுக்கு முன் சங்கரிக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த சத்தியமூர்த்தி என்பவருக்கும் இடையே கள்ளக்காதல் இருந்துள்ளது. இது தொடர்பாக உமாபதி பள்ளிக்கரணை காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் பேச்சுவார்த்தை நடத்திய போலீசாரிடம் சங்கரி கணவனுடைய வாழ்வதாக கூறி இருவரும் சேர்ந்து வாழ்ந்து வந்துள்ளனர். இந்நிலையில் திடீரென நேற்று அதிகாலை சங்கரியின் கள்ளக்காதலன் சத்தியமூர்த்தி நண்பர்களுடன் மதுபோதையில் உமாபதி வீட்டிற்கு வந்து அரிவாளால் வெட்டி உள்ளனர். இதில் காயமடைந்த உமாபதி தலையில் 6 தையல் போடப்பட்டுள்ளது. பின்னர் சிகிச்சைக்கு பின் வீடு திரும்பிய உமாபதி காவல் நிலையத்தில் அளித்த புகாரின்படி வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சம்பவத்தில் தொடர்புடைய நாகராஜ், சீனிவாசன் ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள முக்கிய குற்றவாளியான சத்தியமூர்த்தி மற்றும் அவருடைய நண்பரை தேடி வருகின்றனர். நாமக்கல்லில் லாரி ஓட்டுநர் கண் அயர்ந்ததால் கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலை ஓர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருந்து தன்ராஜ் என்பவர் லோடு ஏற்றிக்கொண்டு திண்டுக்கல்லில் இறக்கிவிட்டு மீண்டும் கிருஷ்ணகிரிக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது நாமக்கல் மாவட்டம் பரமத்தி தேசிய நெடுஞ்சாலையில் அதிகாலை 4 மணியளவில் லாரி ஓட்டுநர் தன்ராஜ் கண் அயர்ந்ததால் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலை ஓர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் லாரியின் ஓட்டுநர் தன்ராஜுக்கு கால் முறிவு ஏற்பட்டது. இதனையடுத்து அவரை மீட்ட பொதுமக்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பள்ளத்தில் கவிழ்ந்த லாரியை கிரைன்கள் கொண்டு மீட்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டத்தில் மூதாட்டியிடம் காவல்துறை என கூறி ஏமாற்றி நகைகளை கொள்ளையடித்து சென்ற 8 பேர் கைது செய்யப்பட்டனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் மீனா என்ற மூதாட்டி சாலையில் நடந்து சென்றுள்ளார். அப்போது போலீஸ் என கூறி அறிமுகப்படுத்திய சிலர் இந்த பகுதியில் நகைகளை அணிந்து சென்றால் பாதுகாப்பில்லை என கூறி நகைகளை கழட்டி கொடுங்கள், பர்சில் போட்டு தருகிறோம் என வாங்கியுள்ளனர். பின்னர் மூதாட்டியின் கவனத்தை திசை திருப்பி சிறு சிறு கற்கள் நிரப்பிய பர்சை அவரிடம் கொடுத்துவிட்டு நைசாக நழுவிவிட்டனர். இந்த புகாரின் பேரில் டூப்ளிகேட் போலீஸை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டு தேடுதல் வேட்டை நடந்து வந்தது. இந்நிலையில் பாலப்பம்பட்டி பைபாஸ் ரோடு ஜங்ஷனில் வாகன தணிக்கையின் போது ஜாபர் ஹுசேன், இமாம் அலி, வாசித் அலி உள்ளிட்ட 8 பேரை பிடித்து விசாரித்ததில் அவர்கள் நகைகளை திருடி சென்றது தெரியவந்தது. அவர்களிடமிருந்து 9 பவுண்ட் தங்க நகைகள் மற்றும் 2 இருசக்கர வாகனம், 1 4 சக்கர வாகனம் ஆகியவை மீட்கப்பட்டது. மேலும் விசாரணையில் பல பகுதிகளில் இவர்கள் வயதானவர்களை குறிவைத்து இவ்வாறு திருடிவிட்டு தப்பித்து சென்றது தெரியவந்துள்ளது. பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் நிரப்பிக் கொண்டிருந்த பெண் மீது கார் மோதிய விபத்தின் பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் அரியூர் மலைக்கோடியில் இருந்து பெண்ணாத்தூர் செல்லும் சாலையில் அமைந்துள்ளது ஆவாரம்பாளையம். இப்பகுதியில் உள்ள பெட்ரோல் பங்கில் நேற்று ரேகா என்ற பெண் இருசக்கர வாகனத்திற்கு பெட்ரோல் போட்டுக் கொண்டிருந்தார். அப்போது அதே பங்கிற்கு பெட்ரோல் போட வந்த கார் ஒன்று ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து ரேகா மீது மோதியுள்ளது. இதில் ரேகாவின் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்ட நிலையில் பெட்ரோல் பங்கின் இயந்திரம் உடைந்து விழுந்துள்ளது. பின்னர் காரில் வந்தவர்கள் படுகாயமடைந்த ரேகாவை மீட்டு அரியூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். இது தொடர்பான பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.